அன்புடைய வணக்கம். பிறக்கக்கூடிய விஸ்வாவசு வருடம், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி இந்த வருட பலன்கள், சித்திரை மாசத்திலிருந்து பங்குனி வர உள்ள இந்த உலகத்துடைய பொது பலன்கள், அதாவது நம்ம இந்தியா தமிழ்நாடுடைய பொது பலன்கள். அதாவது சித்திரை மாசம் 1ஆம் தேதி விஸ்வாச வருடம், அந்த வருடத்துடைய பேரு ஆங்கிலத்துக்கு 14/4/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் வளம்புறையில் பிறக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது நல்ல அம்சம் தான். இந்த வருஷத்துல மழை செழிப்பாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அதிபதியாக இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துல கரெக்டா சூரியன் ராஜாவாகவும் சந்திரன் மந்திரியாக இருக்கிறதுனால இந்த வருஷம் பொதுவாக மழை பெய்ய வேண்டிய காலகட்டங்கள்ல நல்லா இருக்கும். அது மாதிரி வெயிலும் நல்லபடி சிறப்பாடிங்க. ஏன்னா சூரியன் ராசியாதிபதி, அதாவது ராஜாவா இருக்கார். சித்திரை மாசம் சூரியன் ராசியாதிபதி அவர் தான் உச்சம் பெற்றுதார். ஆக பொதுவாகவே சூரியன் ராஜாவா இருக்கிறதுனால வெயிலும் இந்த வருஷம் நல்ல சிறப்பா இருக்கும். மழை காலத்துல நல்ல மழை பொழியும். அதனால வெயில் நல்லா இருக்கிறதுனால உப்பு உற்பத்தி அதிகமா இருக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்ல மழை செழிப்பா பெய்யறதுனால உணவு உற்பத்தி நல்லா இருக்கும். ஆனா விலைவாசியில ஏற்றங்கள் உண்டு. உணவு பொருள்களுடைய விலைவாசி கரெக்டா இருக்கும். மற்றபடி தளவாட அலங்கார பொருள்கள் விலை அதிகமா இருக்கும். தங்க விலை உச்சத்தை தொட்டும். ஒரு கிராம் 10,000 ரூபாய் வந்துடும். வெள்ளி விலையும் உச்சத்தை தொடும். பங்கு சந்தைகள் ஏற்ற இறக்கமா இருக்கும். ஆனாலும் பங்கு சந்தையில முதலீடு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் அதிகமான முறையில் ஏற்றம் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் முதலீடு செய்து தமிழ்நாடு தொழில் வளம் பெருக்கமா இருக்கும். கல்வியிலையும் தமிழ்நாடு சிறப்பாக வந்துடும். ஆனா இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையினர் இருக்காங்களோ, ஒரு நாட்டில் அதிகமா இருக்கிறதுல சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் பிற மக்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப இருக்கும். அதனால பொதுவாக யோசிக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். வேலை வாய்ப்பு இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்லா இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் தளப்படத்தான் செய்யும். தமிழ்நாட்டுக்கு அனைத்து துறைகளிலும் சிறப்பாக முதலிடம் வகுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் ராசி பலன்கள்ல இருக்கு. விமான போக்குவரத்துல புதிய கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்ததுனால விமான பயணங்கள் சகல வசதிகள் சிறப்பாக கூடும். அதனால பயண செலவு குறையும். நியூ டெக்னாலஜி அதிகமாகும். மருத்துவத்தில் இந்தியா முதலிடத்தை படிக்கும். உலகையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி கேன்சருக்கு இந்தியாவிலே மருந்து கண்டுபிடிப்பாங்க. அதுவே குறைஞ்ச விலையில மக்களுக்கு பயன்படக்கூடிய லெவலில் இருக்கிறதுனால இந்தியா மருத்துவத்துறையில முதலிடம் வகிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் ராசி பலன்கள், அதாவது வருட பலன்கள்ல தெரியுது. ஆனா குடும்ப சூழல்கள், தமிழ்நாடு குடும்ப சூழல்கள், இந்திய குடும்ப சூழல்கள் விவாகரத்து அதிகமாக இருக்கும். விவாகரத்துனால குடும்பங்கள்ல மனச்சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படும். இதனால சிறிய குழந்தைகள் உள்ள பெற்றோர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மனநிலை பாதிக்கும். திருமண தடைகள் அதிகமாகும். பூமி விலை கூடும். ஆனா வாங்க முடியாத அளவில் கூடுறதுனால ரியல் எஸ்டேட் தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் மந்தமா இருக்கும். எலக்ட்ரானிக் வாகன உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் புதிய செயற்கைக்கோள் கண்டுபிடிச்சு ஏறி நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதலிடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, இதுல முதல்ல நம்ம இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஒரு ஐப்பசி மாசம் வரை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பல பிரச்சனைகள் மக்கள் சந்திப்பாங்க. அந்த ஐப்பசிக்கு பிறகுதான் அந்த செயற்கை தொழில்நுட்பத்தினால வரக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு சாதாரணமாக ஆகும். அதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலம் மருத்துவத்துறை புதிய அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு புதிய அத்தியாயத்தை படைத்து உலகத்தில் பெயர் வாங்குவார்கள் நம்ம தமிழ்நாடு மருத்துவர்கள். கல்வியிலையும் தமிழ்நாடு முதலிடம் இருக்கும். செயற்கை கருத்தரிப்பு மையம் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆரம்பித்தாங்க. அதனால மக்களுடைய பணங்கள் நிறைய விரைவாகும். இதுக்கு குரு பகவான வழிபாடு பண்ணீங்கன்னா புத்திர தோஷங்கள்லாம் விலகும். கருத்தரிப்பு மையத்தோட செலவழிக்கக்கூடிய தொகை குறையும். மொத்தத்தில் இந்த வருஷ பலன்கள் மக்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக இருக்கும். 60% இருக்கும். 40% தீமையான பலனாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில இயற்கை சீற்றங்கள், புயல், காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால சேதங்கள், பொருள் சேதங்கள், பயிர் சேதங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
பெரிய இரு நாடுகளுக்கு யுத்தம் வருவது போல இருந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு நாளிதழ்களில் செய்திகளிலே முதலிடம் வகுத்து கடைசி நேரத்தில் அந்த யுத்தம் தவிர்க்கப்படும். இதனால மக்களுடைய அச்சம் நீங்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சமாதானம் அதிகமாக இருக்கும், சந்தோஷமும் நல்லா இருக்கும். அனைவரும் இறை நம்பிக்கைகள் அதிகமாக இருந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது, அவங்க கடவுளை வழிபாடு செய்யும்போது தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள்.